ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏயுடி என்இசட்டி சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட வந்து கோர்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க என்னுடைய காண்டாக்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நம்ம ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் சார்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரெஃபரன்ஸ் சார்ட்டில் எந்த மாதிரி இது பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிபி அடிக்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டேட் பார்த்திங்கன்னா 3/4, அதாவது இந்த மாதம் 3ஆம் தேதியே நம்ம வந்து கொடுத்தாச்சு. அப்போ வந்து 75% தான் வந்து டிபி அடிச்சிருந்துச்சு. பட் இப்போ 100% அடிச்சிருச்சு. ஸோ தான் நம்ம வந்து வீடியோவே மேக் பண்ணுறோம். இந்த அடிக்காததுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அதையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓபி 2 இடத்துலையும் கொடுத்துட்டு டேட் பார்த்திங்கன்னா 19/2 ஃபெப்ரவரியிலே நம்ம வந்து கொடுத்தாச்சு. சரிங்களா? அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நேர்லி ஒரு 20 டேஸ் வந்து டைம் எடுத்துருக்கு. எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம எந்த ஒரு பேரை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு தான். சரிங்களா? ட்ரெண்டு எப்படி இருக்குது, இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். ட்ரெண்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பியரிஷ் மார்க்கெட்டில் இருக்குது. பியரிஷ் மார்க்கெட்டில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செல்லு மட்டும்தான் பண்ணணும், பை வந்து பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரூல்ஸு. இப்போ நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம், சார் இப்போ நீங்கள் வந்து பைக்கு தானே நீங்கள் ரெஃபரன்ஸ் சார்ட்டும் கொடுத்துருக்கீங்க, அதுதானே இப்போ டிபி அடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம பண்ணியிருக்கிறது கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்ட் வந்து நீங்கள் பேசிக்காக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு பேசிக்கில் ட்ரேட் பண்ணிருக்கீங்க ஆரம்ப கட்டம் அப்படின்னா கவுண்டர் ட்ரெண்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கவுண்டர் ட்ரெண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நெகட்டிவில் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம், பாசிட்டிவில் வரதை விட. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஜோனுக்கு வந்தோம்னா டைம் ஃப்ரேம் வந்து கம்மி பண்ணிடலாம். சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்டுக்கு 2 சிஹெச் வந்து மெயினாக பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து டைரெக்டாக உடச்சிட்டு கீழே போயிடுச்சு. சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம இதை தான் நோட் பண்ணோம், உடச்சிட்டு கீழே போயிடுச்சு. இந்த இடத்துல சிஹெச் தந்தாலும் நம்ம இப்போ எடுக்கக்கூடாது. ஏன்னா அது ஆல்ரெடி ப்ரோக் பண்ணிவிட்டு கீழே போயிடுச்சு. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அதிகமாக வந்து வாயில்டைல் காட்டும். சரிங்களா? ஒரு ஜோன் கிட்ட வருதுன்னா மார்க்கெட்டில் பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து நம்ம பிளானில் ஸ்டிக்காக இருக்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிஹெச் கிடச்சிருக்கான்னா சிஹெச் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சிஹெச் இது அடிச்சிருச்சுன்னா செகண்டு சிஹெச். ஸோ இந்த ரெண்டையும் அடிச்சுட்டு மேலே போயிடுச்சுன்னா நம்ம தாராளமாக நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4-5 சிஹெச் நல்லாவே பண்ணிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தாராளமாக நம்மளுடைய என்ட்ரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரி, எங்கே சார் என்ட்ரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டு போன வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம 1 ஹவரில் டைம் ஃப்ரேம் வந்து ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம்னாலும் நமக்கு ஒரு ஹிண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 1 ஹவரில் ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விக் ஓபி. சரிங்களா? ஒரு விக் ஓபி வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த விக் ஓபியில் என்ட்ரி போட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுனால இருக்கலாம். ஆர்எல்ஸ் இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி 15 மினிட்ஸில் ரெடியூஸ் பண்ணி எடுக்க தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸை நீங்கள் கொண்டு வந்து 4 ஹவர்ஸ்லேயே வச்சிடலாம். சரிங்களா? நான் இப்போதைக்கு இங்கே வச்சிட்றேன், 1 ஹவர் அந்த விக் ஓபியில் வச்சிட்றேன். உங்களுக்கு வந்து எடுக்க ஒரு வேளை கஷ்டமாக இருக்குது சார், அதெல்லாம் மிஸ் ஆகுது என்ட்ரிஸு அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக 4 ஹவர்ஸ்லேயே வச்சிடலாம். 4 ஹவர்ஸில் வச்சுட்டு இது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதை அடிச்சிடும். பார்த்திங்கன்னா நீட்டாக எடுத்துகிட்டு நேராக மேலே போய் நம்ம டிபிக்கு போய் அடிச்சிடும். அவ்வளோதான், டிபி வந்து நமக்கு ஹிட்டு. சரிங்களா? டிபி வந்து நமக்கு வந்து ஹிட்டு. நம்ம ஈஸியாக வந்து 1:9 வந்து மேக் பண்ணலாம் தாராளமாக.
சரிங்களா? உங்களுக்கு பிப்ஸ் ரேஷியோ வந்து இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இப்போ வந்து பிப்ஸும் நான் வந்து சொல்லிடுறேன். நியர்லி ஒரு 140 பிப்ஸ் சரிங்களா? 149 நம்ம 0.5 நியர்லி ஒரு 140 பிப்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, டன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸ் வந்து செல் பண்ணிருக்கோம். நம்ம கோர்ஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன் ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3999 வந்து அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருக்குங்க, என்னுடைய என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.